நிலையில்லா உலகில் நிஜமில்லா உறவுகள் மத்தியில் நிஜமாய் அன்பு செய்து கொண்டிருக்கும் இறைமகன் இயேசுவிற்கு பிரியமான என் சகோதரமே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் அருள்மொழிகளை கேட்டவர்கள், இவன் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி அவரை பாராட்டினர் என நாம் வாசிக்கின்றோம். ஆம், இயேசுவின் ஒவ்வொரு அசைவிலும் அவரது தந்தையை ஒப்புமைப்படுத்தி மக்கள் அவரை புகழ்ந்து வந்தனர். தந்தையாம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தம் சொந்த சாயலிலே படைத்துள்ளார். எனவேதான் நாம் அவரது பிள்ளைகள் ஆகின்றோம். அவரது உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றோம். இது கடவுள் நமக்கு அளித்த கொடை. திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தால் நாம் திரு அவையோடு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும் உரிமை பேற்றையும் பெற்றிருக்கின்றோம். இன்று பிற மதத்தினர் நம்மை பார்த்து, இவள் கிறிஸ்துவின் மகள் அல்லவா, இவன் கிறிஸ்துவின் மகன் அல்லவா என கூறும் அளவுக்கு நம் வாழ்வு சிறப்பானதாக உள்ளதா என சிந்திக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். நமது தந்தையான இயேசு கிறிஸ்து அன்பானவர், பண்பானவர், இரக்கமுள்ளவர், கனிவு கொண்டவர். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தாம் அன்பு செய்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர். அவரது எண்ணம் எப்போதும் தமது தந்தையாம் கடவுளின் திருவுளம் என்ன, விருப்பம் என்ன என தேடி அதை நிறைவேற்றுவதாய் இருந்தது. அவரது பார்வை எப்போதும் ஏழைகளின் மேல், சமூகத்தின் கடைநிலையில் உள்ளவர்கள் மேல் இருந்தது. அவரது இதயம் எப்போதும் தாம் அன்பு செய்த மக்களின் மனமாற்றத்திற்காய், நலனுக்காய் ஏங்கியது. அவரது கரங்கள் துன்புற்றோரின் துயர் துடைப்பதாய், நோயுற்றோருக்கு நலம் அளிப்பதாய் இருந்தது. அவரது பாதங்கள் தேவையில் உள்ளோரை, கவலையில் இருப்போரை தேடி ஓடிச் சென்று அரவணைப்பதாய் இருந்தது. இயேசு ஆண்டவரின் ஆவியை பெற்று அருள் பொழிவு செய்யப்பட்ட நாள் முதல் முழுமையாக தன்னை மனு குலத்திற்காய் கையளித்தார். இத்தகைய இயேசு கிறிஸ்துவை தந்தையாக பெற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகள் என உரிமையோடு கொண்டாடும் நாம், தந்தையைப் போல தூய்மையான எண்ணத்தை, கனிவான பார்வையை, அன்பான இதயத்தை, உதவும் கரங்களை, பணிவான பாதங்களை கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இறைவன் இஸ்ராயல் மக்களை தம் சொந்த இனமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நாள் முதல் பலரை அழைத்து அனுப்பி வழிநடத்தினார். இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்து அவரை விட்டு விலகிச் சென்ற போதும், அவருக்கு எதிராக முணுமுணுத்த போதும், எகிப்தில் அடிமைகளாக வேதனையுற்ற போதும் அவர்களை மன்னித்து விடுவிக்க பல தலைவர்களையும், நீதி தலைவர்களையும், அரசர்களையும், இறை வாக்கினர்களையும் அழைத்து அனுப்பி வழிநடத்தினார். ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிந்த மக்களை ஒன்றாக இணைக்க இறுதியாக தலைமகன் இயேசு கிறிஸ்துவையே மக்களுக்காக கையளித்தார். அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள், சீடர்கள், திருத்தந்தையர்கள், குருக்கள், இருபால் துறவியர் என இறையாட்சி பணிபுரிய இன்று பலர் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த அழைப்பில் நாமும் இணைந்திருக்கின்றோம். கிறிஸ்து என்றால் யார் என காட்டுவதே கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நமது முதல் கடமை, முதன்மை பணியும் கூட. எங்கோ யாரோ ஒருவர் எதற்காகவோ அழுது கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் தரும் பதில், நாம் தரும் ஆறுதல் நம் மேன்மையான அழைப்பே, நம் தூய்மையான வாழ்வே. ஆகவே நம் வாழ்வின் பயணத்தில் என்னவாக மாறுகிறோமோ அதுவே நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக்கிய தந்தைக்கு நாம் அளிக்கும் பரிசு. எனவே சகோதரமே, நம் எண்ணங்களை உயர்வாக்குவோம், பார்வையை பக்குவப்படுத்துவோம், இதயத்தை இரக்கத்தால் நிரப்புவோம், கரங்களை உதவிக்காக நீட்டுவோம், பாதங்களை பிறருக்காய் விரைவாக்குவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் என பெருமிதமாய் வாழ்ந்து
அவருக்கு சான்று பகர்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை போல இறை விருப்பம் எதுவோ அதனையே சிந்திக்க, இரக்கத்தோடு மற்றவரை பார்த்திட, எல்லோரையும் அன்பு செய்திட, உதவிக்கரம் நீட்டிட, பிறருக்காய் விரைந்து ஓடி சென்று உதவிட, உமது சொந்த பிள்ளைகளாய் என்றும் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் திகழ்ந்திட வரம் தாரும். ஆமேன்.